அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜம் முகுந்தன். பச்சிளம் குழந்தைங்களோட பராமரிப்பு சம்பந்தமா பல்வேறு தகவல்கள நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு நாம பிறந்த குழந்தையோட தூக்கம் சம்பந்தமா தான் சில விஷயங்கள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பிறந்த குழந்தைங்க ஒரு நாளைக்கு எத்தன மணி நேரம் தூங்குவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க. ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 16 மணி நேரத்துல இருந்து 22 மணி நேரம் வரைக்கும் தூங்குவாங்க. நெறைய பேரண்ட்ஸ் குழந்தை எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்காங்க. பால் கூட குடிக்கிறதுக்கு எந்திரிக்கிறது கிடையாது. எழுப்பி எழுப்பி தான் பால் குடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ரவுண்ட்ஸ்ல போம்போது. கம்ப்ளீட்டா அது நார்மல் தான். பொதுவா பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைங்க எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களோட வயசு கூட கூட 1 வாரம், 2 வாரம், 1 மாசம் அது மாரி ஆக ஆக தான் அவங்க தூங்கக்கூடிய அந்த டியூரேஷன் குறைஞ்சுக்கிட்டே வரும். ஆரம்பத்தில நீங்க 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆகும்போது, உங்க குழந்தைய எழுப்பி தான் பால் குடுக்க வேண்டியது வரும். அதுக்கப்புறமா ஒரு 1 வாரம் 10 நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அடாப்ட் ஆயிடுவாங்க. ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டு, அதுக்கப்புறம் எந்திரிச்சு பால் குடிச்சுட்டு திருப்பி தூங்குவாங்க. இந்த சைக்கிள் அடாப்ட் ஆகுற வரைக்கும் உங்க குழந்தைய நீங்க எழுப்பி எழுப்பி தான் பால் குடுக்க வேண்டியது வரும். அடுத்ததா நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு. பகல்ல ஃபுல்லா குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா நைட்டு முழிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. பால் குடுத்தாலும் பால் குடிச்சுட்டு தூங்க மாட்டேங்கிறாங்க. முழிச்சுட்டே தான் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? அப்படின்றது நெறைய பேரண்ட்ஸோட ஒரு டவுட்டா இருக்கும். யூசுவலா பார்த்தீங்கன்னா, குழந்தை அம்மாவோட வயித்துல இருக்கும்போது, அந்த குழந்தைக்கு பகல், இரவு அப்படின்னு எந்த வித்தியாசமும் இருக்காது. ஃபுல்லா இருட்டா தான் இருக்கும் எப்பயுமே. பகல்ல பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, நடப்பாங்க. பெருசா அவங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. ஸோ, பகல்ல ஃபுல்லா அவங்க நடந்துகிட்டே இருக்கிறதுனால, கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை ஆடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தட்டி குடுக்குற மாரி ஒரு ஃபீல் வரும். ஸோ, குழந்தை தூங்கும். நைட்ல பார்த்தீங்கன்னா, அம்மா படுத்து தூங்கிடுவாங்க. பெருசா எந்த மூவ்மெண்ட்டும் இருக்காது. ஸோ, குழந்தைக்கு நம்ம அந்த தட்டி குடுக்குற மாதிரியான அந்த ஃபீலிங் கிடைக்காது. ஸோ, நைட் முழிச்சுப்பாங்க. முழிச்சுக்கிட்டு கை, கால ஆட்டிட்டு இருப்பாங்க, உதச்சிட்டு இருப்பாங்க. பிரெக்னன்ட்டா இருந்த பெரும்பாலான பெண்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அதே தான் குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமும் ஃபாலோ பண்ணும். பகல்ல அந்த தூக்கம் அப்படின்றது அவங்களுக்கு கன்டின்யூ ஆகும். நைட்டு முழிச்சுட்டு ஆக்டிவா இருக்கணுன்றது கன்டின்யூ ஆகும். குழந்தை தூங்காம இருக்கும்போது, நம்மளால குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா, குழந்தைக்கு போர் அடிக்கும். ஸோ அவங்க அழுவாங்க. ஆனா ஒரு 1 வாரம், 2 வாரத்தில பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு பகல், இரவு அப்படின்றது டிஃபரன்ஷியேஷன் தெரிய ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லா தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. பகல்ல பார்த்தீங்கன்னா, அப்பப்போ முழிச்சுக்குவாங்க, பால் குடிப்பாங்க, தூங்குவாங்க. இது மாரியே தான் கன்டின்யூ ஆகும். ஆரம்பத்தில ஒரு 1, 2 வாரத்துக்கு இப்படி தான் கன்டின்யூ ஆகும். இது ஒரு நார்மலான விஷயம் தான். என்ன ஒண்ணுன்னா, குழந்தை பொறந்துச்சு அப்படின்னா, பகல்ல தான் எல்லா ரிலேட்டிவ்ஸும் வருவாங்க, போவாங்க. நம்மளால தூங்குறதுக்கு டைம் கிடைக்காது. ஆனா, அதே சமயம் குழந்தை ஃபுல்லா நல்லா தூங்கிடுவாங்க. நைட்டு நாம கொஞ்சம் தூங்கலாம்னு நெனைப்போம். ஆனா, குழந்தை முழிச்சுப்பாங்க. அது கொஞ்சம் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆரம்பத்தில கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், ஒரு 1 வாரத்தில அது பழகிடும். குழந்தைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அது பழகிடும். அதுவரைக்கும் பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கேட்டுட்டு நெறைய பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்டே தேவை கிடையாது. ஏன்னா, இது ஒரு வியாதியே கிடையாது. வியாதியா இருந்தா தானே ட்ரீட்மெண்ட் குடுக்க முடியும். அடுத்ததா தூக்கம் சம்பந்தமா சில விஷயங்கள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்லீப்பிங் பொசிஷன். குழந்தைய எப்படி தூங்க வைக்கணும் அப்படின்றது. குழந்தைய நேரா மல்லாக்க தான் படுக்க வைக்கணும். ஒருக்கிழ்ச்சு படுக்க வைக்கிறதோ, இல்ல குப்புறம்பா படுக்க வைக்கிறதோ பண்ணக்கூடாது. அது ரிஸ்க்கு. ஏன்னா குழந்தைங்க ஒருக்கிழ்ச்சு படுக்க வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க பக்கத்திலேயே இருக்கிறீங்க, இல்ல 2 சைடு 2 சப்போர்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஓகே ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா எந்த சப்போர்ட்டும் இல்லன்னா, குழந்தைங்க குப்புற விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி குப்புற விடும்போது, அவங்களுடைய முகம் கவர் ஆகும். மூச்சு இழுத்து விடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதனால குழந்தைங்க இறப்பதற்கான ஒரு ஆபத்து கூட இருக்கு. இத சடன் இன்ஃபன்ட் டெத் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, எல்லா டைமும் உங்க குழந்தைய நேரா மல்லாக்க தான் படுக்க வைக்கணும். குப்புற படுக்க வைக்கக்கூடாது. அடுத்ததா உங்க குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக உங்க குழந்தைக்கு நீங்க ஸ்வாடல் பண்ணலாம். அதாவது துணிய ஃபுல்லா கவர் பண்ணி வைக்கிறது. அப்படி இல்லன்னா தோள்ல போட்டு தட்டி குடுத்துக்கிட்டே இருக்கலாம். அத ராக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல குழந்தைய தாலாட்டு பாடி வச்சு தூங்க வைக்கலாம். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, உங்க குழந்தை நைட்ல தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. பகல்ல குழந்தையோட நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா பகல்ல ஃபுல்லா முழிக்க ஆரம்பிச்சுருவாங்க. நைட் தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. கடைசியா குழந்தைய அம்மா கூட ஒரே பெட்ல படுக்க வைக்கலாமா? இல்ல கிரிப்ல தனியா படுக்க வைக்கலாமான்னு நெறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் உங்க குழந்தைய அம்மா கூட ஒரே பெட்ல படுக்க வைக்கிறது தான் நல்லது. இது மூலமா என்ன ஆகும்னா, அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படும். குழந்தை பால் குடிக்கிறது ஈஸியா இருக்கும். அதனால பிரஸ்ட் ஃபீடிங்கோட சக்சஸ் ரேட் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். குழந்தைக்கும் அம்மாவோட அரவணைப்பு கிடைச்சுக்கிட்டே இருக்கிற மாரி ஒரு ஃபீல் வரும்.
ஸோ நல்லா தூங்குவாங்க. அவங்களுடைய உடல் எடை வந்து நல்லா அதிகரிக்கும். உடம்பு அளவிலயும் சரி, மனதளவிலயும் சரி, குழந்தைங்க வந்து சீக்கிரமா வந்து டெவலப் ஆவாங்க. இந்த வீடியோல பிறந்த குழந்தையோட தூக்கம் சம்பந்தமா பல்வேறு தகவல்கள பார்த்தோம். அடுத்த வீடியோல வேற ஒரு நல்ல தகவலோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.